பிரெண்ட்வுட் சிநேயர்களுக்கு வணக்கம். தமிழக பாஜக தலைவராய் இருந்த அண்ணாமலைக்கு ஒரு சில கவலைகள், பெரும் கவலைகள் அவர் மனதுல இருக்கிறதாகவும், இதனாலேயே பாத்தீங்கன்னா, கொஞ்சம் தனியா என்னை விடுங்கப்பா, என்னை யாரும் தொந்தரவு பண்ணாதீங்கப்பா அப்படின்ற ரேஞ்சுக்கெல்லாம் புலம்ப ஆரம்பிச்சிட்டாராம். என்னப்பா அவருக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அக்கம் பக்கத்துல நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கணும்னா, திடுக்கிடும் தகவல்களா சொல்றாங்க. என்னன்னா, அவரை பாஜக தலைவர் பதவியிலிருந்து நீக்குனாங்கல்ல, அது இன்னமும் ஏத்துக்க முடியாம, ஜீரணிச்சுக்க முடியாம, அவர் ரொம்ப தவிப்பு பண்ணிட்டு என்ன பண்ண கவலையிலே இருக்கிறதாக செய்தி வருகிறது. ஆனா உண்மையிலே பாத்தீங்கன்னா, பாஜக தலைவராக அண்ணாமலை இருந்த போது தமிழ்நாட்டுல எந்த அளவுக்கு பாஜகவை பட்டி தொட்டி வரைக்கும் கொண்டு போய் சேர்த்தார் அப்படின்றத ஏத்துக்கணும். ஏன்னா பாஜக அப்படின்றத அனுதினமும் மீடியாக்கள் பேசப்பட்டது. அவரு அதாவது பாஜக பத்தி பேசுறாங்களோ இல்லையோ, அண்ணாமலை ரொம்பவே பேசும் பொருளா இருந்தது. ஒவ்வொரு கிரியேட்டருக்கும் பாத்தீங்கன்னா கண்டென்ட் கொடுத்துட்டே இருந்தாரு அண்ணாமலை. ஆனா இப்போ பாஜக தலைவரா நயினார் நாகேந்திரன் பொறுப்பத்துல இருந்து எந்தவித கண்டென்ட் இல்லை. எங்கப்பா பாஜக எங்க இருக்குது அப்படின்ற தேடுற லெவலுக்கெல்லாம் இப்போ இருக்குது. ஆனா அண்ணாமலை அவர்கள் இருந்த பொழுது தினமும் மீடியா முன்னாடி தோன்றி எதனா ஒரு சலசலப்ப பரபரப்ப எதனா ஒரு பொய்களை பேசி என்ன பண்ணுவாரு, கண்டென்ட் கொடுத்துட்டு போவாரு கண்டென்ட் கிரியேட்டர்களுக்கு, யூடியூபர்களுக்கெல்லாம். ஆனா இப்போ பாஜக எங்க இருக்குது அப்படின்னு தேடுற லெவலுக்கு போயிருச்சு. சமீப காலமா அவருடைய நடவடிக்கைகளை கொஞ்சம் தொய்வுகள் இருக்கு அப்படின்றத அண்ணாமலை தரப்புல இருந்து ஒத்துக்கதான் செய்யறாங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கோயம்புத்தூர்ல பாத்தீங்கன்னா, அதாவது அண்ணாமலை வீட்டுக்கு பக்கத்துல ஒரு மீட்டிங் ஒண்ணு நடந்திருக்கு. பாஜக தலைவரா நயினார் நாகேந்திரனை தேர்ந்தெடுத்திருக்காங்க. இதை வரவேற்று ஒரு பொதுக்கூட்டம் நடந்திருக்கு. இதுக்கு பாத்தீங்கன்னா அண்ணாமலை பங்கேற்கவே இல்லை அப்படின்ற தகவல் சொல்லப்படுது. என்னப்பா அவங்க வீட்டு பக்கத்துல தானப்பா நடந்திருக்கு, அதுக்கு கூட ஒரு போக முடியலையா அப்படின்ற ஒரு கேள்வியும் வந்திருக்கு. இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா, இன்னமும் அவர் என்ன பண்றாருன்னா, தான் தான் பாஜக தலைவரா இருந்திருக்கணும், ஆனா என்ன விட்டுட்டு நயனானாக இருந்த சூஸ் பண்ணிட்டாங்களே, இது எனக்கு முழுக்க முழுக்க கவலையா இருக்கு. அதனாலேயே பாத்தீங்கன்னா பாஜகவுடைய கட்சி நிகழ்ச்சியை அவர் புறக்கணிச்சுட்டு வராரு. ஆனா தனியார் நிகழ்ச்சியில போய் கலந்துகிட்டு, கல்லூரி நிகழ்ச்சியில போய் கலந்துகிட்டு அவர் உரையாற்றி வர வீடியோ அவருடைய யூடியூப் தளத்துல நம்ம பதிவேற்றதை நம்ம பார்த்துட்டு தான் வரோம். ஆனா இருந்தாலும் பாஜகவுடைய கூட்டங்கள்ல அவர் கலந்துக்க மாட்டேங்கிறாரு. என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க நயினார் நாகேந்திரனுக்கும் அண்ணாமலைக்கும் ஒரு போர் உண்டாயிருக்கு, சைலண்டான போர் உண்டாயிருக்கு. சமீப காலமா கூட நம்ம என்ன பண்ணோம் பேசணும். கோயம்புத்தூர்ல ஒரு டீம் அண்ணாமலை ஆதரவாளர்கள் நயினார் நாகேந்திரனுக்கு எதிராகவே செயல்பட போகிறோம் அப்படின்றத மீட்டிங் போட்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. ஏன்னா இவங்க தீவிர அண்ணாமலையுடைய ஆதரவாளர் இருக்காங்க. இவங்க கோயம்புத்தூர்ல மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்கிற அண்ணாமலையுடைய ஆதரவாளர்களை ஒன்று திரட்டி அண்ணாமலைக்கு ஆதரவாகவும் நயினார் நாகேந்திரனுக்கு எதிராகவும் செயல்பட போறதாகவும் ஒரு விஷயம் கசிஞ்சது. இதனால நயினார் நாகேந்திரனுடைய பதவி பறிபோகுமா அப்படின்ற பேச்சுகள் இருந்து. ஏன்னா கொங்கு மண்டலத்தில் எடுத்தீங்கன்னா அண்ணாமலை ஆதரவாளர்கள் அதிக பேர் இருக்கிறாங்க. தென் மாவட்டங்கள்ல வேணா நீங்க நயினார் நாகேந்திரனுக்கு அதிகமா இருக்கலாம், ஆனா வட மாவட்டங்களையும் கொங்கு மண்டலங்களையும் நீங்க அண்ணாமலையுடைய ஆதரவாளர்கள் அதிக பேர் இருக்கிறாங்க அப்படின்றத செய்தி மறுத்திடவே முடியாது, கடந்து போகவும் முடியாது. அதனாலே பாத்தீங்கன்னா பாஜக தலைமை கொஞ்சம் குழம்பி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, சோ இத கச்சிதமா அண்ணாமலை அவர்கள் பயன்படுத்தி கொண்டு எந்த ஒரு கட்சி நிகழ்ச்சியிலும் கலந்து கொள்ளாம அவர் என்ன பண்றாருன்னா, கட்சி நிகழ்ச்சிகளை தவிர்த்துட்டு தனியார் நிகழ்ச்சிகளை கல்லூரி நிகழ்ச்சிகள்ல கலந்துகிட்டு உரையாற்றி வராரு. அது மாத்திரம் இல்லாம இப்போ பாத்தீங்கன்னா தேசிய கொடியை ஏந்துகிட்டு ஊர்வலம் நடந்தாங்க. அதுலயும் பாத்தீங்கன்னா எச் ராஜா முதற்கொண்டு தமிழிசை சவுந்தரராஜன் முதற்கொண்டு எல்முருகன் முதற்கொண்டு எல்லாமே கலந்துக்கிறாங்க. ஆனா தேசிய செயற்குழு உறுப்பினராக இருக்கிற அண்ணாமலை அவர்கள், முன்னாள் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் கலந்து கொள்ளாதது பெரும் பேசும் பொருளாக இருந்தது. சோ இதன் மூலமா அவர் ரொம்ப கவலையில இருக்கிறாரு. தான் பதவியில இருக்கணும் அப்படின்றத தான் நினைச்சாரு, ஆனா அவர் பதவியில இருந்து தூக்கிட்டாங்களே அப்படின்ற ஒரு விரக்தியில போயிட்டு என்ன பண்ணிட்டாரு, தனிமையை தேடி கவலையில இருக்கிறாரு அப்படின்றத தெள்ள தெளிவா சொல்லப்படுது. அது மாத்திரம் இல்லாம என்னுடைய பதவி நீக்கத்துக்கு காரணம் அதிமுக கூட கூட்டணி வைக்க கூடாது நான் எந்த அளவுக்கு சொன்னேன், ஆனா அதிமுக கூட கூட்டணி வைக்கிறதுக்காகவே என்ன பதவியில இருந்து தூக்குனாங்க, அதனால நான் உண்மையிலே ரிவெஞ்ச் காட்ட போறேன் அப்படின்றதையும் அவர் என்ன பண்றாரு, சைலண்டா காய்களை நகர்த்திட்டு வருவதாகவும் செய்திகள் வந்துட்டு இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா நம்மளுக்கே தெரியும், நாடாளுமன்ற தேர்தலில் நயினார் நாகேந்திரனுக்கு எந்த அளவுக்கு ஆப்பு மேல ஆப்பு வச்சாரு அண்ணாமலை அவர்கள் அப்படின்றதே தெரியும், அந்த 4 கோடி விவகாரம். இதன் மத்தியில 2026 நடக்க போற சட்டமன்ற தேர்தலில் அண்ணாமலையுடைய ஆதரவாளர்கள் இல்லாத பாஜக வேட்பாளர்களை
தோற்கடிக்கணும் அப்படின்ற ஒரு சபதத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறாராம். அது மாத்திரம் இல்லாம எடப்பாடி பழனிசாமியை எப்படியாவது வீழ்த்தணும், அவருடைய மதிப்பை கெடுக்கணும் அப்படின்றதுக்காகவும் அதுலயும் இறங்கி இருக்கிறாராம். ஏன்னா என்னுடைய பதவி போறதுக்கு காரணம் எடப்பாடி பழனிசாமி தானே அப்படின்றது. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி வந்து பிடிக்கவே இல்லை. அதனால தான் நாடாளுமன்ற தேர்தலில் கூட அவர் கூட்டணிக்கு உள்ள வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக மேலிடம் எந்த அளவுக்கு முயன்ற போதும் இங்க இருந்த மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் அதுக்கு ஒத்துக்கொள்ளவே இல்லையா. அதனாலேயே 2 பேரை பிரிஞ்சு நின்னாங்க. அங்க வந்து கோட்டையை விட்டாங்க. அது வேற விஷயம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த ஏதோ ஒரு நிர்பந்தத்தினால அதிமுக உள்ள வந்தது. அதன் வாயிலாக நம்ம வெளியே போயிருக்கோம். சோ இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் வந்து எடப்பாடி பழனிசாமி தான். அவரை தோற்கடிக்கணும், அவருடைய இமேஜை டேமேஜ் பண்ணணும் அப்படின்றது தான் என்னுடைய ஒரே குறிக்கோளா இருக்கு. 2026 சட்டமன்ற தேர்தலில் என்னுடைய ஆதரவாளர்கள் மட்டும் தான் ஜெயிக்கிறதுக்கு நான் உழைப்பேன். நயினார் நாகேந்திரன் ஆதரவாளர்களும் இல்ல அதிமுகவும் ஜெயிக்கிறதுக்கு நான் உழைக்க மாட்டேன் அப்படின்ற சபதமும் எடுத்திருக்கிறதா தகவல் வருது. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது தெரியல. ஏன்னா அரசல் புரசலா பேசுற விஷயம் தாங்க வந்து என்ன பண்றோம், தகவலை தெரிவிக்கிறோம். ஆனா உண்மையிலே நடக்கிறது கூட வாய்ப்பு இருக்குங்க. ஏன்னா அண்ணாமலை வந்து ஒரு சபதம் எடுத்தாருன்னா அதை செய்து முடிப்பாரு. அவருக்கு வந்து முழுக்க முழுக்க வந்து பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி ஒரு எதிரியாவே தெரிகிறாரு. ஏன்னா ஆரம்ப காலகட்டத்தில் அவர் கூட்டணியில் இருந்த போதும், கூட்டணியிலிருந்து வெளியே வந்த போதும் அதிமுகவை எந்த அளவுக்கு கடுமையா விமர்சிச்சாரு, எடப்பாடி பழனிசாமி எந்த அளவுக்கு விமர்சிச்சாரு அப்படின்றது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணோம், கடந்துதான் வந்திருக்கும். சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா அண்ணாமலை அவர்கள் எடப்பாடி பழனிசாமியை வீழ்த்தி ஆகணும் அப்படின்றதுல தெள்ள தெளிவா இருக்கு. அட் சேம் டைம் ஓபிஎஸ் அவர் வந்து என்ன பண்ணணும், கொஞ்சம் தூக்கி விடணும் அப்படின்றதுக்கும் தகவல் இருக்கு. எந்த அளவுக்கு வந்து ஓபிஎஸ் அண்ணாமலை அவர்கள் வந்து பாஜக தலைவரா இருந்த போது எந்த இடத்துல வச்சாரு, எந்த அளவுக்கு மதிச்சாரு அப்படின்றது வந்து எல்லாமே நம்ம வந்து பார்த்துட்டு தான் வந்தோம். அட் சேம் டைம் இதே போல எடப்பாடி பழனிசாமியும் அவர் வந்து என்ன பண்ணல, அந்த அளவுக்கு அவர் வந்து ரசிக்கவே இல்லை. கொஞ்சம் எப்படி சொல்றது, எதிராளியாவே என்ன பண்ணாரு பார்த்திருந்தாரு. இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் என்னதான் பாஜக அதிமுக ஒன்னு சேர்ந்தாலும் எடப்பாடி பழனிசாமி வீழ்த்துவதே என்னுடைய முதன்மை கோல் அப்படின்றத அண்ணாமலை அவர்கள் என்ன பண்றாரு, தொடர்ந்து வந்து என்ன பண்றாரு, தன்னுடைய சபதமாவே எடுத்துட்டு என்ன பண்றாரு, செயல்பட போகிறதா தகவல் வந்துருக்கு. பொறுத்திருந்து பார்க்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். அண்ணாமலை அவர்கள் வந்து எந்த எல்லைக்கும் போறவருக்கு வந்து சொல்ல முடியாது, எந்த எல்லைக்கு வேணாலும் போவார். ஏன்னா டிஎம்கே ஃபைல் எல்லாம் வந்து என்ன பண்ணாரு, ரிலீஸ் பண்ணாரு. ஆனா டிஎம்கேவை கடுமையா வந்து விமர்சிச்சது வந்து அண்ணாமலை. ஆனா இப்போ வந்து வாயை திறக்காம இருக்கிறாரு. டிஎம்கே விஷயத்துல வந்து எந்த ஒரு விஷயத்துல வந்து அவர் வாயை திறக்காம இருக்கிறாரு, என்னப்பா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா சில டைம்ல தான் தான் தலைவர் அப்படின்னு நினைச்சல பேட்டி எல்லாம் கொடுக்குறாரு, அது வேற விஷயம். ஆனா இன்னமும் அவர் என்ன பண்ணிருக்காரு, நான் தான் தலைவர், நான் தான் இந்த ஒரு படத்தை காமெடி சொல்லுவாங்க, சந்தான பட காமெடியில அவர் உள் ஆழ் மனதுல போயிட்டு அவர் டாக்டர்னு யாரை நம்ப வச்சுட்டாங்க. அதனால அவர் டாக்டர் சொல்லிட்டு சுத்திட்டு இருக்காரு அப்படின்னு. அது போல நான் இன்னும் மாநில தலைவர்னு சொல்லிட்டு அவர் நினைச்சுக்கிட்டு சம்டைம் என்ன பண்றாரு, மறந்து போயிட்டு பேட்டி எல்லாம் கொடுக்குறாரு, நான் தான் தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு மீடியா முன்னணியில வந்திருக்காரு. ஆனா இருந்தாலும் அண்ணா நீங்க மாநில தலைவர் இல்லனே, தேசிய செயற்குழு உறுப்பினர் ஆயிட்டீங்க அப்படின்னு அது சொல்லும் பொழுது அவர் என்ன பண்ணாரு, கொஞ்சம் சோகமாயி கவலையில கொஞ்சம் வீட்டுல போய் தனிமையா இருக்கிறத தான் அவர் பாக்குறாரா. என்ன வேணாலும் நடக்கலாம். இவர் வந்து எப்படி செயல்பட போகிறார் அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். அதிமுகவை எப்படியாவது வீழ்த்தணும் அப்படின்ற ஒரு சபதத்தை அண்ணாமலை அவர்கள் தொடர்ந்து எடுத்துட்டு இருக்காரு. தனக்கு உரிய மரியாதை கிடைக்கல, நான் மாநில தலைவரா இல்லாம போனதுக்கு எடப்பாடி பழனிசாமி தான் காரணம் அப்படின்றதையும் அண்ணாமலை அவர்கள் வந்து நினைச்சிட்டு இருக்காரு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கின்றது கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.